வணக்கம், வெல்கம் டு ரேகா டிசைனர்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி டெலிவரி ஆகிறது ஒரு 7 ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம். நேற்று 7 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி இன்றைக்கி டிச்சிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு காட்டுறோம். இதில் பார்த்திங்கன்னா 7 டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். 7 மாடலில் 7 டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடு, டார்க் க்ரீன் ஷேடு ப்ளவுஸு. இதுக்கு பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்களவே டிசைன் போட்டுக்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நெக்கில் பார்த்திங்கன்னா இதில் ஜர்தோசி, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்கன் ஸ்டோனு, ஜமிக்கி வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நெட்டு வச்சுருக்கோம். கீழே நெட்டு வச்சுட்டு அதில் தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோனெல்லாம் வச்சுருக்கோம், நல்லா ஹெவி ஸ்டோனெல்லாம் வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கொரியர் போட்டிருக்காங்க. இந்த ப்ளவுஸு இதுவும் பார்த்திங்கன்னா கொரியர் பீஸ் தான். ஒரு சில்வர், அதாவது சாண்டில் கலர் மாதிரி பார்டரு, ப்ளூ கலர் மாதிரி சாரீ. இதுக்கு பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் எங்கள் பேஜ்லேருந்தே டிசைன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே நெட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவில் நெட்டு வச்சுருக்கோம், பி டேப்பில் நெட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்ல யூனிக்கான ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். வி நெட் போட்டு நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் யூனிக்கான ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜர்தோசி போட்டு சாரீ கலரில் வந்து த்ரெட்டு கொடுத்து ஜர்கன் ஸ்டோன், அதாவது கோல்டு கலர் ஜர்கன் ஸ்டோனு, ஒயிட் கலர் ஜர்கன் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட்டு அதிகமாக போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சேரீயில் ஃபுல்லாக லைன் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்மளும் லைன் டிசைன் கொடுத்துட்டு கீழே குட்டி கட் அவுட் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், லைட்டாக ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பீடு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ், இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3 ப்ளவுஸும் ஒரே கஸ்டமர் பாருங்கள். சில்வர் கலர். இதில் பார்த்திங்கன்னா கையில் கீழே வந்து லைன் ஒர்க் போட்டுட்டு கீழே ஒரு லைன் ஒர்க். இதில் பார்த்திங்கன்னா ஜமிக்கி வச்சுட்டு சுகர் பீட் போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். அதிகமாக ஃபுல்லாக ஜர்தோசி, ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜமிக்கி. சுகர் பீடு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல. இதில் ஏன் சுகர் பீடு ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல அப்படின்னா, இப்போ வர சுகர் பீடு எல்லாமே கொஞ்சம் ஃபேட் ஆயிடுது. ஃபேட் ஆகும்போது கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு என்னங்க எல்லாம் ஃபேட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அதிகமாக கட் பீட் யூஸ் பண்ணுறோம், லைட்டாக ஜர்தோசி, ஜமிக்கி யூஸ் பண்ணுறோம், த்ரெட்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒயிட் கலர் வந்து இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஃபுல்லாகவே கருத்துருது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் சாரீ, அழகாக லைனு. இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒரு மயில் வந்திருக்கு. அந்த மயில் டிசைன் அப்படியே கை கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், சுகர் பீட் ஜாஸ்தி போட்டிருக்கோம், கட் பீட் போட்டிருக்கோம், வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே கீழே வந்து பார்டரை நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு ஜமிக்கி போட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஜர்கன் ஸ்டோன் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா பீடு கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜர்தோசி போட்டிருக்கோம், அங்கங்கே ஜர்தோசி போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹெவியான ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் க்ரே கலர் மாதிரி ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸு. இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க், ஃபுல் ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டு, செல்லா வேலை, சுகர் பீடு, ஜமிக்கி போட்டுட்டு ஜமிக்கி மேலே ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜர்தோசியில் போட்டிருக்கோம். அதிகமாக ஜர்தோசியில் போட்டிருக்கோம். இது பாருங்கள், பேக்கில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக கையில் கொடுத்துருக்க லைனே 2 லைன் கொடுத்துருக்கோம். 2 லைன் கொடுத்துட்டு சேரீயோட கலரில் வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், வாட்டர் ஃபில்லிங் போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸு ஓரளவுக்கு நல்ல ஹெவியான ஒர்க்கு. இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் சேரீ, சிம்பிள் ப்ளவுஸு. இது பார்த்திங்கன்னா ஷோல்டர் பஃப் வச்சுருக்கோம், பார்டர் ஃபுல்லாக நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். அழகாக சாரியில் இருக்கிற ப்ளவுஸை நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நெக் டிசைன் பார்த்து சிம்பிளாக கொடுத்துருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் நிறைய வாங்குறீங்க, நிறைய வீடியோ போடுறீங்க, எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்களும் இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஆரம்பிங்க, யூடியூப்பில் ஒரு பேஜ் ஆரம்பிங்க. அதில் நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. ஒரு நாளைக்கு உங்களோட பேஜும் பெரிய லெவலில் வளரும். அதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து எஃபெக்ட் போட்டு ஒரு பேஜ் ஆரம்பித்து அதுலேருந்து ஆன்லைனில் வேலை வாங்கி செய்யலாம். அதுக்காக தான் நிறைய பேர் கேட்குறதுக்காக இந்த டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.